உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SPS கேப்பை மாவு. டைம் ட்ராவல் பண்ணி 2005க்கு போனோம் அப்படின்னா நீங்கள் மம்முட்டி சாருக்கு ஒரு கதை நரேட் பண்ணியிருக்கீங்க. பட் அப்போது அது டேக் ஆஃப் ஆகலை. பட் இந்த ஷூட்டிங் பண்ணும்போது அந்த கதையை சார் ஞாபகம் வச்சுருந்து உங்ககிட்ட அந்த கதை பற்றியும் அது என்னாச்சுன்றதை பற்றியும் பேசுனதா சொன்னீங்க. ஸோ மின்னலே காக்கக்காகக்கு அப்புறம் வேட்டையாடு பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஒரு தைரியம் வந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம we can take it to anybody. நம்ம எழுதுனதை ஒரு யார்கிட்ட நம்ம கொண்டு போகலாம். ஸோ சிங் சவுண்ட் பசூக்கம்னே சிங் சவுண்ட்னு நடிச்சிருந்தீங்க. ஸோ சாருடைய எல்லா படங்களும் ரீசெண்டாக வந்த மேபி லாஸ்ட் 10 ஃபிலிம்ஸ் அவர் பண்ண ப்ரீவியஸ் 10 ஃபிலிம்ஸ் எல்லாமே சிங் சவுண்ட். எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ படம் இங்கே டைரக்ட் பண்ணுறீங்க, இந்த ப்ராசஸ் சொல்லும்போது நமக்கு வந்து எவ்வளோ குவிக்காக அந்த இதெல்லாம் நடந்திருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு நடுவில் நீங்கள் நிறைய படங்கள் தமிழில் நடிக்கிறீங்க, அங்கே மலையாளத்தில் பசூக்கா பண்ணுறீங்க, கன்னடத்தில் ஒரு படம் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதா அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஆனால் நிறைய இல்லை, ஏன்னா நிறைய பண்ணவே முடியாது. எனக்கு அதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பட் ஒரு ஃபியூ டிரெக்டர்ஸ் ஆர் சர்டன் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் பண்ணுறேன். பட் மினிமம் டேஸ் தான், நான் ரொம்ப எக்ஸ்டென்சிவாகவும் என்னால் பண்ணவும் முடியாது. ஸோ ஒரு 3 to 4 days 5 days மாதிரி ஒர்க் இருந்துச்சுன்னா ஐ சே எஸ். அண்ட் இஃப் ஐ லைக் த டீம் அண்ட் இஃப் ஐ வாண்ட் டு பி வித் தெம், அவ்வளோதான். ஸோ இப்போ நிறைய நான் ஆக்சுவலாக இப்போ பண்ணாமல் தான் இருக்கேன். நிறைய ரைட்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் 2-3 ரைட்டர்ஸோட பேசிகிட்டு இருக்கோம். அந்த லாப்பத்தா லேடிஸோட ரைட்டரோட ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த ஜான் ஏப்ராம்க்கு ஒர்க் பண்ண அந்த ஸ்டோரியே வந்து ஒரு மாதிரி ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒன்று வந்திருக்கு. தெலுங்குல அகில் கூட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கும் ரைட்டிங் ஒன்று போயிட்டுருக்கு. அப்புறம் ஐஸ்ரீ சார் இது இப்போ உடனே ஒன்று போகிற மாதிரி ஒன்று இருக்குது. அது வெற்றிமாறனுடைய ஸ்டோரி ஜெயம் ரவியோட பேசிகிட்டு இருக்கோம். ஸ்டோரி டிஸ்கஷன்ஸ் ஆல்ரெடி கோயிங் ஆன். ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது எப்படி ஆக்டிங் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் தாட் தட் கம்ஸ் டு மை மைண்ட் when I wake up every day. ஸோ ரொம்ப என்னுடைய கமிட்மெண்ட்ஸாக நான் முடிச்சிட்டேன். அண்ட் ஒரு 1 or 2 இப்போ கன்னடாவில் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. தமிழ், தெலுங்கு, மலையாளம் பண்ணியாச்சு. அதனால் கன்னடா ஒரு ஆஃபர் வந்தப்போ சரி இது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே. ஸோ இங்கே நீங்கள் தமிழில் ஆக்ட் பண்ணும்போது சார், இப்போ நான் 3 இப்போ சமீபத்திய இதுவாக பார்க்குறேன். இப்போ நீங்கள் விடுதலையில் ஒர்க் பண்ணும்போது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் இப்போ நீங்கள் அதில் இருக்கீங்க அப்படின்றது நேற்று சோஷியல் மீடியா அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ அது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபன் ஃபீல்டு என்டர்டெய்னராக இருக்கும் போது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அதில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ டிராகன் ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த டான்ஸ் வந்து பயங்கர வைரல். ஸோ எப்படி நீங்கள் இதை பிக் பண்ணுறீங்க? உங்களுக்கு வர்றது எல்லாத்துலேயும் நீங்கள் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா தான் பிக் பண்ணுறீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த டைரக்டரும் அந்த கேரக்டரும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நீங்கள் வந்து அதை பிக் பண்ணுறீங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு இக்கு இருக்கா? நீங்கள் சொல்கிற 3 படங்கள்லையும் அந்த டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரசித்து விரும்பி என்னை கேட்டு அவங்க இந்த விஷயங்கள்ல ஆட் பண்ணுறாங்க. இப்போ அஸ்வத் வந்து கதை சொல்லும் போது இந்த டான்ஸ் இருக்கும் அப்படிலாம் எதுவுமே சொல்ல சார் வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன் அப்படிதான் அவர் மைண்டில் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு 3 to 4 days ஒர்க் சார், நீங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் அஸ்வத்துடைய ஓமை கடவுளிலே நான் ஒரு கேமியோ மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் நீங்களாவே. ஆமாம். அண்ட் இதில் வந்து பிரதீப் எனக்கு வந்து லவ் டுடே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சரி பிரதீப் கூட ஒரு படம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஒன்று பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணேன். ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்டு தான் சார் ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன்ல, அது ஒரு டான்ஸ் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மார்னிங் ரிஹர்சல் டைம் வச்சு ஈவினிங் ஷூட் பண்ணாங்க. தில்லுக்கு துட்டு ஐ மீன் அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் உடைய நெக்ஸ்ட் லெவலும் அதே மாதிரி தான் ஒரு 3 days ஒர்க் தான். பட் அதுலேயும் வந்து ரொம்ப ரசித்து சார் உங்கள் படங்கள் மாதிரி இது நீங்கள் பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரேம் சந்தானமும் வந்து ரொம்ப கேட்டு பண்ணாங்க. சந்தானம் இன்ஃபேக்ட் சார் நீங்கள் கேட்டப்போ அந்த டைமில் எனக்கு டேட்டே இல்லை, நான் நீ தானே பண்ணேன், நீங்கள் இது எனக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ உங்களுக்காக மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணது. ஓகே. ஆனால் என்ஜாய்ட் இட். ஒரு மாதிரி நான் சொன்னேன்ல ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கிற என்னுடைய கேரக்டரை சுற்றி நிறைய காமெடியான ஒரு அவங்களை சுற்றி காமெடி ஆமாம் நிறைய பிளாஸ்டான விஷயங்கள் நடக்குது. அது எல்லாருமே தியேட்டரில் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த படம். அண்ட் அவங்க ரொம்ப ஒரு வித் ஆல் ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு காமெடி கலந்த ஒரு ஹாரர் கலந்த ஒரு விஷயம். ஸோ சந்தானம்காக அது பண்ணேன். ஓகே. அண்ட் அவங்களும் ரொம்ப அதுலேயும் நிறைய இந்த என்னுடைய படங்களுடைய ஸ்பூஃப்லாம் இதில் இருக்குது. ஓகே. எல்லா படத்துடைய விஷயமும் இதில் வச்சுருக்காங்க. என்னுடைய படங்கள்லையும் என்கிட்ட கேட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க இந்த மாதிரி சில பேர் கேட்கும்போது நம்மளால் சில விஷயங்கள் நோ சொல்ல முடியல. அதுதான் அவ்வளோதான். விடுதலை வாஸ் ஒன்லி வெற்றிமாறன். இன்ஃபேக்ட் அவர் என்னை கூப்பிடுவார் நடிக்கிறதுக்குலாம் நான் எதிர்பார்க்கல. வி ஜென்ரலி டாக் பாவக்கதைகள் டைமில் நிறைய பேசி தான் பண்ணோம்.
அவர் எடிட் பார்த்துட்டு கௌதம் இந்த விஷயம் கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்லாம் சொன்னார். அண்ட் ஜென்ரலி ஐ லைக் டு டாக் டு நிறைய விஷயங்கள் பேசுவார். அவர் வந்து இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு கூப்பிட்டப்போ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப என்ன நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு தோணுச்சு. தென் ஒரு 2-3 days ஒர்க் மாதிரி தான் சொன்னார். பட் ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 days ஷூட் பண்ணோம். மற்ற கேரக்டர்ஸ்லாம் இன்னும் நிறைய ஷூட் பண்ணோம். ரொம்ப ஒரு 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 வேற ஒரு வேர்ல்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அது வே ஹி ஹேண்டில்ஸ் த சீன், த வே ஹி டிஸ்கஸஸ், ஸ்பாட்டில் ஸ்டார்ட் ஆகிற சில விஷயங்கள், எழுத்தெல்லாம் அங்கேயே உருவாகுது. ஆர்டிஸ்ட் உட்கார வச்சு பேசுவார். எனக்கும் சேதுவுக்கும் இருக்கிற அந்த இன்ட்ராகேஷன் சீன்லாம் வந்து அங்கே உருவாகி அதுக்கப்புறம் டெவலப் ஆகி பண்ண சீன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஒரு மாதிரி பயங்கர க்ரியேட்டிவான ஒரு ப்ராசஸாக இருந்தது. அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் நான் அந்த படம் பண்ணேன். உண்மையிலேயே நான் அதை என்ஜாய் பண்ணேன். எனக்கு கொடுத்த போர்ஷன்ஸ், நான் பார்த்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஒரு படத்துக்கு 3 நாள் கட்டு வேறு யாரால பண்ண முடியும் சொல்லுங்கள். ஒரு ராட்டர்டாம் கட்னு ஒரு 4 hour வெர்ஷன் இப்போ ரீசெண்டாக காமிச்சார். தியேட்டருக்கல் கட் வேறு, ஓடிடி கட் வேறு. ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ் ஐ திங்க். அண்ட் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் தட் ப்ராசஸ். அந்த மாதிரி ஒரு ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸ், இப்போ ஒக்கடு டைரக்டர் குணசேகர் ஒரு கேரக்டர் பண்ண கேட்டிருக்காரு தெலுங்கு. அதுவும் நான் ஓகேன்னு சொல்லியிருக்கேன், பியூர்லி ஃபார் குணசேகர். ஏன்னா அவருடைய அந்த படங்கள் நான் ரசிச்சிருக்கேன். அப்போ நிறைய பேசியிருக்கேன் அவர் கூட. கடைசியாக அந்த சகுந்தலம் ஆமாம் பண்ணாரு. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெரி நியூ ஏஜ் ஸ்டைலில் ஒன்று பண்ணுறாரு. ட்ரெய்லர் காமிச்சு நல்லா இருந்துச்சு. நான் பூமிகா மேம் கூட ரீசெண்டாக வேற விஷயமா மீட் பண்ணும்போது அவங்களும் இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க சொல்லும்போது அவர் ஆக்சுவலாக என்னை கூப்பிடவே இல்லை. கரெக்டாக எனக்கு அந்த படத்தை சம்பந்தமாக ஒரு கால் வந்தப்போ நான் ரொம்ப பரவாயில்ல, அவங்களும் பேசுனாங்க, சாரும் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். அது ஒன்று பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப நிறைய கால்ஸ் வருது, பட் அதில் ஒரு ரொம்ப ஃபியூவாக தான் நான் பண்ணணும்னு யோசிச்சு எடுத்து பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாக நீங்கள் ஒர்க் பண்ண விடுதலையில் தான் ஒர்க் பண்ணிருக்கீன்றனால அங்கிருந்து நீங்கள் ஆஸ் எ டைரக்டராக நீங்கள் எடுத்துக்கிட்ட டேக்அவே என்ன சார்? ஆனஸ்ட்லி அவருடைய ஒரு ஒர்க் ப்ராசஸ் அண்ட் அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகணுன்றதுக்காகவே தான் நான் அந்த படம் ஓகேன்னு சொன்னேன். ஐ வாஸ் ஜஸ்ட் ஒப்சர்விங். இன்ஃபேக்ட் ராஜீவ் சாரும் கூட இருந்தார். நாங்கள் நிறைய டைம் ஷூட் இல்லாத டைமில் அங்கே உட்காந்து வெயிட்டிங் ஃபார் ஆர் ஷார்ட்ஸ் நிறைய பேசுவோம். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா இருந்தது. சார் கூட நான் ஒர்க் பண்ணும்போது நான் அவர்கிட்ட அவ்வளோவா பேசுனதில்லை, ஒரு பயத்திலேயே ஒர்க் பண்ணுவேன். பட் இப்போ நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்குண்டான ஒரு ஃபஸ்ட்டு விஷயமா விடுதலை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. பட் உண்மையிலே வெற்றியுடைய வேர்ல்டு நான் வந்து ஒப்சர்வ் பண்ணுன்றதுனால தான் நான் அந்த படத்துக்கு ஓகே சொன்னேன். அண்ட் ஐ லேர்ன்ட் அ லாட் 100%. அது வந்து அதில் டவுட்டே இல்லை. ஸோ சார், நம்ம ஊரில் சார் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அது இந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இருக்கும். ஒரு ரவுண்ட் டேபிள், அந்த ரவுண்ட் டேபிளில் வந்து மணிகண்டன், நீங்கள் மணிகண்டன், சஞ்சனா, அர்ஜுன்தாஸ் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து அவரை பற்றி நீங்கள் பேசுகிற விஷயங்கள் வந்து அந்த ரவுண்ட் டேபிளில் ரொம்ப ரொம்ப சூப்பராக அவரோட ஒர்க்கை நீங்கள் கவனித்து பேசியிருந்திருப்பீங்க. அதில் ஜாக்கி சானோட இன்டர்வியூ பற்றி அவர் கோட் பண்ணி அவர் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அதையும் நீங்கள் ரொம்ப அட்மையர் பண்ணுங்க. ஸோ அவரோட ஒர்க்கு சமீபமாக நீங்கள் கவனிக்கிறீங்களா? அவரோட ஒர்க் எப்படி இருக்குது? ஏன்னா மணிகண்டனோட ஒர்க்கு ஏன்னா ஏன் அவரை குறிப்பிட்டு கேட்குறேன்னா அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப சூஸியாக இருக்குது, ரொம்ப மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா இன்றைக்கி தான் பேசிகிட்டு இருந்தோம் மணிகண்டன் பற்றி. ஐ ரியலி லைக் ஹிம். அண்ட் பிரசாதுடைய அந்த சீரீஸ்லேயும் நான் வந்து ஆமாம் மத்தகம் அதில் எங்களுக்கு காம்பினேஷன்ஸாக அவ்வளோ இல்லை. பட் அதுவும் நான் அதில் அவருடைய ஒர்க்கும் நான் ரொம்ப ரசித்தேன் ஆக்சுவலாக. ஐ திங்க் அந்த சீரீஸில் என்னுடைய லாஸ்ட் டே ஷூட்டில் அடுத்த நாள் என்னுடைய பர்த்டே. ஸோ ஒரு கேக் மாதிரி பிரசாத் ஆர்கனைஸ் பண்ணி கட் பண்ணாங்க. அப்போ மணிகண்டன் அன்றைக்கும் மீட் பண்ணேன் நான். ஹி வாஸ் ஆல்சோ தேர். ஐ எம் கீன்லி வாட்சிங் ஹிம் அண்ட் ஐ ரியலி வாண்ட் ஒர்க் வித் ஹிம். அது மட்டும் நான் கிளியராக நான் சொல்கிறேன். ஐ ரியலி லைக் ஹிம் ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஐ ஹோப்பிங் டு see if I can do a film. அது என்ன மாதிரி படமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சார். ஐ திங்க் ஒரு சர்டன் ஆக்டர்ஸை வந்து ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு மாதிரி டைப் காஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு லுக்கில் இருக்கிற ஒரு ஆக்டர் இந்த மாதிரி ரோல் தான் பண்ண முடியும் அப்படின்னு நான் என்றைக்குமே அந்த மாதிரி யோசிச்சதே இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு சம்திங் ரியலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஹீ இஸ் டூயிங் ரைட் நவ். ஆல்தோ அவர் பண்ணுற விஷயம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்தகமில் நான் மணிகண்டனை பார்த்தது அத்தர்வா ரோலில் நான் மணிகண்டனை பார்த்தேன். Even though what Manigandan did and what Atharva did really worked for me and I like Prasad's work and all that, I would have looked at it like that. So நீங்க கேட்ட கேள்விக்கு இது இப்படி ஒரு பதிலா நான் சொல்றேன். ஓகே, completely different from how people see an actor. அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணோம் அப்படின்னு. ஓகே, மேபி ஒரு போலீஸ் ஸ்கிரிப்ட் கூட பண்ணலாம் மேபி அவரை வச்சு.
சூப்பர். நீங்க பேசும்போது அது எத்தனை எத்தனை இந்த ஸ்டேட்டஸ்ல இருந்துகிட்டு எத்தனை பேர் அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கிரியேட்டிவா லோ இப்போ அப்படின்றத நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. அது எத்தனை பேர் வெளிப்படையா சொல்லுவாங்கன்றது தெரியல. எல்லாருக்குமே ஹை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றது இருக்கும். பட் நீங்க தொடர்ந்து வெவ்வேறு நபர்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அசோசியேட் பண்றீங்க, நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சந்தோஷமா உங்களை நாங்க எப்போ சார் பார்க்கலாம்? ஏன்னா நீங்க வெளியே வந்து எல்லா இன்ட்ரெஸ்டும் ரொம்ப பாசிட்டிவா பேசுறீங்க. நீங்க சூப்பரா ஹேண்டில் பண்றீங்க. உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளையும் உங்களுக்கு இருக்க சுச்சுவேஷன்ஸ் மனசளவுல நிம்மதியா ஆத்மார்த்தமா சந்தோஷமான கௌதம் சாரை நாங்க எப்போ பார்க்கலாம்? இல்லை உண்மையிலே நான் அதுவாக தான் இருக்கு, அப்படிதான் இருக்கேன். Okay. அது வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளை சுற்றி ஒரு ஃபியூ பீப்புள் இருக்காங்க, ஃபேமிலி அண்ட் சம் க்ளோஸ் பீப்புள் யூ ஒர்க் வித், தே டேக் கேர் ஆஃப் தட். நம்ம பேசும்போது நான் வந்து ஒரு ஆதங்கம் இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இது நடந்துச்சு, இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரில, இன்னைக்கு இங்கே உட்காந்து பேசிட்டு இருப்பேன்னு தெரிலன்றலாம் நான் சொன்னேன். அந்த டைமில் நான் ஃபீல் பண்ணது தான். பட் இந்த ஷூட் டுக் கேர் ஆஃப் அ லாட் ஆஃப் தட். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நடக்குமா, இல்லை இந்த மாதிரி ஒரு ஒர்க், இந்த மாதிரி ஒரு நாள் ஒன்று அமையுமா அப்படின்ற ஒரு எஃபர்ட் தான் எல்லாமே. இப்போ இது வந்து ஒரு டாக்டர் நீரஜ்னு சொல்லி ஒரு ரைட்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், ஃபோன் கால் மெசேஜஸ், அவர் கூட ஒரு கதை பேசுகிறோம். ஒரு 2-3 தடவை ஒரு 4 months அவரை மீட் பண்ணி 2-3 விஷயங்கள் பேசுகிறோம். வேற ஒரு ஸ்கிரிப்டுக்காக அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு ஆக்சுவலாக. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டாமினிக் பற்றி ஒன்று சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டு, ஆமாம் சார் இந்த ஆக்டர்கிட்ட போகலாம் அந்த ஆக்டர்கிட்ட போகலான்னு ஒரு முயற்சி ஒன்று போகுது. ஆனால் அதை மம்முட்டி சார்கிட்ட ரீச் அவுட் பண்ணணும், அதை இன்னும் கொஞ்சம் ஒரு நிறைய பேர் பார்க்குற மாதிரி ஒரு படமாக வரணும். மம்முட்டி சார் பண்ணார்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. ப்ளஸ் இந்த கேரக்டருக்கு அவர் ரொம்ப கரெக்டாக வேறு மாதிரி ஒன்று பண்ணுவார் அப்படின்னு தோணி அந்த எஃபர்ட் ஒன்று எடுக்கிறோம்ல, அது சந்தோஷமா இல்லைன்னா அந்த எஃபர்ட் எடுக்க முடியாது. அந்த டிரைவ் இல்லைன்னா அந்த எஃபர்ட் எடுக்கவே முடியாது. ஓகே இந்த ஆக்டரோட போகலாம் அப்படின்னா அது சின்னதாக இன்னொரு சின்ன படமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இவர் கூட பண்ணதுனால ஒரு 45 to 50 days நிறைய விஷயங்கள் மறந்து, லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க், லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரைட்டிங், லுக்கிங் ஃபார்வர்ட் டு இப்போ அடுத்த ஒரு ஜேர்னி அவர் கூட எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு தாட்குள்ளே நான் வந்துட்டேன். அண்ட் அந்த சப்போர்ட் சிஸ்டம் ஆல்சோ கைண்ட் ஆஃப் கீப்ஸ் பெக்கிங் அட் யூ, இட்ஸ் ஓகே, கம் ஆன், லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா நடக்குது. ஸோ ஐம் டெஃபினெட்லி இன் அ குட் ஸ்பேஸ் தான். அந்த குட் ஸ்பேஸ் இல்லைன்னா எனக்கு உங்கள்கிட்ட பேசுறதுமே தோணாது. நான் நிறைய அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த மூடில் இருக்கும்போது இல்லை அந்த ஸ்பேஸில் இருக்கும்போது நம்ம சொல்கிற விஷயங்களும் கரெக்டாக இருக்காது. நம்ம ஒரு புலம்புற மாதிரியே இருக்கும், சினிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அது கண்டிப்பாக கிடையாது. ரீசெண்டாக பண்ண இன்டர்வியூஸில் நான் இந்த மாதிரி விஷயங்கள் பேசணும்னு நினச்சி நான் அன்றைக்கி இன்டர்வியூக்கு வரல. அந்த கேள்வி கேட்கும்போது நம்ம ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆமாம் இந்த மாதிரி தான், ஏன்னா அப்செட்டாக இருந்தேன், அது என்ன அவர் நம்பி பண்ணியிருந்தாருன்னா, சூர்யானை நம்பி பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் வேறு மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ அந்த படம் டோட்டலாக வேறு மாதிரி வந்திருக்கு. அந்த படத்தை நம்பி தான் நான் உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக அது கண்டிப்பாக நல்லா எல்லாருக்கும் பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன். விக்ரம் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு, எனக்கு தெரியும். ஆனால் சூர்யா பண்ணியிருந்தாருன்னா அது வேற ஒரு டைமென்ஷனில் இருந்திருக்கும், ஒரு ஜேர்னி ஒன்று போயிருக்கும். அது யூ கேன் சேஞ்ச் தட்ல. ஸோ ஐ எம் இன் அ குட் ஸ்பேஸ் அண்ட் இதுதான். இல்லாடி உங்கள்கிட்ட உட்காந்து நான் பேசியிருக்க மாட்டேன். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களோட டைமுக்கு நன்றி. இவ்வளோ நேரம் டீட்டெயில்டாக டாமினிக் பற்றியும் மலையாள சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்றது தான் நான் வந்தேன். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஸோ கீப் என்டர்டெய்னிங், கீப் இன்ஸ்பைரிங் சார். ஹோப்ஃபுல்லி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் அ லாட். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள், 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.